வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. மத்திய கிழக்கு நாடுகளில் இன்றும் தொடரும் இக்கட்டான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. ஓட்டோமன் பேரரசின் சாயங்காலம். ஒவ்வொரு பேரரசுக்கும் ஒரு சாயும் காலம் உண்டு. அது சூரியன் மெல்ல மங்கும் போது ஒரு உலகம் முடிவடைகின்றது, மற்றொரு உலகம் தொடங்குகின்றது. மத்திய கிழக்கின் நவீன போர்களின் தொடக்கம் இந்த சாயுங்காலத்தில்தான். ஒரே காலத்தில் ஒரே பேரரசு. நூற்றாண்டுகளுக்கு முன் மத்திய கிழக்கு ஒரே ஆட்சியின் கீழ் இருந்தது. அந்த ஆட்சி ஓட்டோமேன் பேரரசு. துருக்கி, அரேபியா, மெசபத்தோமியா மதம், மொழி, இனம் வேறுபட்டிருந்தாலும் ஒரே கொடி, ஒரே சுல்தான் மன்னர். ஓட்டோமன் ஆட்சி முழுமையான நீதி அல்ல, ஆனால் மதங்களுக்கு இடம், உள்ளூர் நிர்வாகம், பாரம்பரிய மரியாதை, இந்த காரணங்களால் பெரிய அளவிலான உள்நாட்டுப் போர்கள் அரிதாகவே இருந்தன. அமைதி அடக்கத்தின் மூலம் நிலைத்திருந்தது. சாயுங்காலத்தின் தொடக்கம். 19ஆம் நூற்றாண்டில் பேரரசு மெதுவாக பலவீனமானது. ஐரோப்பிய சக்திகள் முன்னேற்றம் அடைந்தன. தொழில்நுட்பம் பின்னடைந்தது. பொருளாதார சிதைவு ஏற்பட்டது. உள்நாட்டு கிளர்ச்சிகள் எழுந்தன. ஓட்டோமன் பேரரசு ஐரோப்பாவின் நோயாளி என அழைக்கப்பட்டது. பேரரசை உலுக்கிய யுத்தங்கள். பால்கன் போர்கள், ரஷ்ய துருக்கி போர்கள். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு நிலத்தை பறித்து கொண்டது, பல மக்களை பிரித்து வைத்தது. பேரரசின் எல்லைகள் மெல்ல சுருங்கிக் கொண்டே வந்தன. முதல் உலகப்போர் இறுதி நாட்கள். 1914 முதல் உலகப்போர். ஓட்டோமன் பேரரசு ஜெர்மனியின் பக்கம். அது தவறான கூட்டணி. இந்த முடிவு பேரரசின் முடிவை வேகப்படுத்தியது. அரபு உலகின் கிளர்ச்சி. போரின் நடுவில் அரபு நிலங்களில் கிளர்ச்சி. அரபு தேசியம், சுதந்திர கனவு. ஐரோப்பிய சக்திகள் உதவி செய்வோம் என்று வாக்குறுதி அளித்தன. அந்த வாக்குறுதிகள் பாதியில் உடைந்து போயின. 1918 சுல்தானின் அதிகாரம் சிதறியது. போர் முடிந்தது. ஓட்டோமன் பேரரசு தோல்வி அடைந்தது. சுல்தானின் அதிகாரம் குறைந்தது. இராணுவம் சிதைந்தது. தலைநகரம் வெளிநாட்டு கட்டுப்பாட்டில். ஒரு பேரரசு காகிதமாக மாறிப்போனது. ஒரு வெற்றிடம் உருவானது. ஓட்டோமன் வீழ்ச்சியுடன் ஒரு கேள்வி எழுந்தது. இப்போது யார் ஆளப்போகின்றார்கள்? அந்த வெற்றிடம் உள்ளூர் மக்களால் நிரப்பப்படவில்லை, வெளிநாட்டு சக்திகளால் நிரப்பப்பட்டது. இதுதான் மத்திய கிழக்கின் புதிய பிரச்சனைகளின் தொடக்கம். சாயங்காலத்தின் சுமை. ஓட்டோமன் பேரரசு அடக்குமுறை கொண்டது, ஆனால் அது வீழ்ந்தபின் ஒற்றுமை உடைந்தது. எல்லைகள் குழம்பின. பழைய சமநிலை அழிந்து போனது. அந்த சாயங்காலம் இன்றைய போர்களின் விடியலை உருவாக்கியது. நிறைவாக, ஓட்டோமன் வீழ்ச்சி ஒரு பேரரசின் முடிவு அல்ல, அது மத்திய கிழக்கின் நீண்ட வேதனையின் தொடக்கம். அந்த வேதனையின் அடுத்த அத்தியாயம் வரைபடங்களில் வரையப்பட்டது. ஒரு பேரரசு மறைந்தபோது பல போர்கள் பிறந்தன. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு காய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.